இனிமே நான் ப்ரேயரே பண்ண மாட்டேன், எல்லாம் வேஸ்ட். இவனா இவ்வளவு டென்ஷன் நின்றுக்கிறான். டேய் என்னடா பார்க் வந்துட்டு இவ்வளவு டென்ஷன் நின்றுக்கிறா? டேய் இனிமே நான் ப்ரேயரே பண்ண மாட்டேன்டா. என் ஜபத்தை ஒரு ஜபத்தை கூட கேட்க மாட்டேன்றாரு ஆண்டவரு. ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டாரா? அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரே. ஆமா, நீ எப்படி ஜபம் பண்ணுவ? நானா எனக்கு என்னன்னா வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்டுருவேன். எனக்கு யாரெல்லாம் தீங்கு செய்யறாங்களோ அவங்களாம் ஆண்டவர்கிட்ட மாட்டி விட்டுருவேன். ஆமேன்னு சொல்றேன். இதே நான் 1 ஹவரா ஜபம் பண்ணுவேன், இல்லன்னா 2 ஹவர் கூட ஜபம் பண்ணுவேன். இது ஜபமா? டேய் இதெல்லாம் ஜபமே இல்லடா. இங்க வா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் சொல்ற மாதிரி ஜபம் பண்ணு. ஆன் த ஸ்பாட்ல ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் குத்துருவாரு. அது நான் ஜபம்டா. நீ ஜெபிக்க உட்காரும் போது உன் தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லாத, உன் கஷ்டங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லாத. அவரை லவ் பண்ணு, நல்லா துதி. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன உறவு இருக்கு, அந்த உறவை உனக்கும் ஆண்டவருக்கும் ஏற்படுத்து. ஆண்டவரை நல்லா பாராட்டு. எவ்வளவு அற்புதங்களா செஞ்சுக்கிறாரு, அந்த நன்மைகள்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவரை பாராட்டு. இதை நீ பண்ணாவே போதும், உன் தேவைகளை ஆண்டவர் சந்திச்சிருவாரு. உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம ஆண்டவர் பார்த்து பாடுறா. அதே எப்படி சொல்ற? ஆண்டவர்கிட்ட என் தேவைகள் கேட்காம துதிச்சாலே எல்லாம் கிடைக்கணும். நல்ல கேள்வி. பவுலையும் சீலாவையும் எதுக்கு ஜெயில போட்டாங்கன்னு சொல்லு. அவங்க சுவிசேஷம் அறிவிச்சதுனால ஜெயில போட்டாங்க. பாரா கட்டா சொல்லிட்ட. அவங்க ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஜெயில விட்டு வெளியே வரணும்னு ஏதாச்சும் ப்ரேயர் பண்ணாங்களா? இல்ல. இதுல உனக்கு என்ன தெரியுது? அவங்க துதிச்சுட்டே இருக்கும் போது அந்த ஜெயிலோட தாப்பால் உடைஞ்சு அவங்க ஜெயில விட்டு வெளியே வந்துட்டாங்க. கரெக்டா? ஆமாண்டா. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் பாரு. இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு போறாங்க. போயிட்டே இருக்கும்போது நடுவுல எரிகோ கோட்டை இருக்கு. அது தானாதான் இஸ்ரேலுக்கு போக முடியும். இந்த எரிகோ கோட்டை அரசர் என்ன பண்றாரு, அவங்க தாண்டே விட மாட்டாரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? 7 நாள் அந்த எரிகோ கோட்டை சுத்தி சுத்தி வந்தாங்க. 7 நாள் துதிச்சுட்டே சுத்திட்டு வந்தாங்க. அப்புறம் எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு. சூப்பர். அவங்க எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்து ப்ரே பண்ணாங்களா? இல்ல, அவங்க துதிய மட்டும் தான் செஞ்சாங்க. எரிகோ கோட்டை ஆட்டோமேட்டிக்கா இடிஞ்சு விழுந்துச்சு. அதுவும் எரிகோ கோட்டை வெளிப்புறமா இல்லல. ஏன்னா வெளிப்புறமா இடிஞ்சு விழுந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜன மேல படும்னு சொல்லிட்டு உட்புறமா இடிஞ்சு விழுந்துச்சு. ஆமாண்டா. இதுல உனக்கு என்ன புரியுது? நீ ஜெபம் பண்ணும்போது உன் தேவைகளும் உன் கஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் நீ உன் மனசுல மட்டும் வச்சுக்கோ. மனசுல வச்சுட்டு ஆண்டவர் நல்லா 1 hour துதிச்சாவே போதும். வேணா பேர் முடியும் போது வேணா அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட 1 நிமிஷம் சொல்லிக்கோ, ஓகேவா? ஆண்டவரை நீ துதிச்சா மட்டும் போதும். மனசுலயே வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா உன் தேவைகளை சந்திக்கப்பட்டுரும், கஷ்டங்களும் நீங்கிடும். இதுதான் சீக்கிரட். ஆமால, ரொம்ப தேங்க்ஸ்ரா. டே இதுக்கெல்லாம் முன்னாடி விசுவாசம் ரொம்ப முக்கியம். கடுகை விட பெரிய விசுவாசமே எனக்கு இருக்குடா.